எங்கள் கட்சியினுடைய துவக்கமே சமூக நீதிக்காகத்தான். அது ஒரு எண்ணளவும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எந்த கூட்டணியில் இருந்தாலும் 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஒன்றாவதில் இணைந்தோம். UPA 1 இருந்து 2004 இருந்தோம். அந்த UPA 1 காமன் மினிமம் புரோகிராம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள். அதில் ஐயா அவர்கள் ஒன்றுதான் கேட்டார்கள். அதில் இந்திய அளவிலே இதர பிற்படுத்த மக்களுக்கு OBCக்கு 27 விழுக்காடு கல்வியிலே இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என ஒன்றுதான் முன்வைத்தார்கள். அந்த யோசனை முன்வைத்தார்கள். அதில் சேர்த்துக் கொண்டார்கள் காமன் மினிமம் புரோகிராம் CPM. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 27 விழுக்காடு OBCக்கு இடஒதுக்கீடு மத்திய அரசு கொண்டு வரவில்லை. அப்பொழுது ஐயா அவர்கள் அந்த UPA மீட்டிங்கில் கலந்து கொண்டு சோனியா அம்மையார் அவர்கள் தலைமையிலே அந்த கூட்டத்திலே எழுந்து நின்று கோபமாக சொன்னார், மேடம் சோனியா அவர்களே, நாங்கள் இன்று கூட்டணி விட்டு வெளியேறுகிறோம். காரணம், நீங்கள் OBC 27 விழுக்காடு இடஒதுக்கீடு கல்வி நிலையில் கொண்டு வர மறுக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக அந்த அம்மா பயந்துட்டு, இல்ல உட்காருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க, மாலையில மீண்டும் சந்திக்கலாம். மாலையிலே மீண்டும் ஒரு கூட்டம் நடக்கிறது, UPA கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்திலே முடிவு செய்து, அந்த கூட்டத்தில் என்ன முடிவு? அடுத்த ஆண்டிலிருந்து இந்தியாவிலே OBC 27 விழுக்காடு கல்வி நிலையங்களிலே இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வந்தது. அதை பார்த்து பிறகு சோனியா அம்மையார் அவர்கள் ஐயாவை பார்த்து, டாக்டர் ராமதாஸ் are you happy? ஐயாவை பார்த்து மகிழ்ச்சியா இப்பொழுது கேட்கின்றார்கள். இதுதான் எங்களுடைய ஐயா அவர்கள். எங்கே சென்றாலும் எங்களுடைய கொள்கையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டோம். பாரத பிரதமர் அவர்களும் ஐயா அவர்களும் சேலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவ்வளவு நட்பு, அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு. வந்த எவ்வளவு பேர் நான் நேரம் வந்து ஐயாவை கட்டி பிடிச்சுக்கிட்டார். இது முதல் முறையே கிடையாது. இது மேடையில மட்டும் கிடையாது. ஐயாவை அழைத்து ஐயாவும் நானும் சேர்ந்து பிரதமரை சந்தித்திருக்கணும். அவர் இல்லத்தில் அதே போன்றுதான் அரவணைப்பு. வெளியில மேடையில மட்டும் கிடையாது. ஒவ்வொரு முறையும் என்ன சந்திக்கின்ற நேரத்தில் பிரதமர் அவர்கள், ஐயா எப்படி இருக்கிறார், ப்ளீஸ் கன்வே மை ரிகார்ட்ஸ் டு, உடம்பு நல்லா பார்த்து சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் அவர்கள் ஒரு பக்கம். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றவர்கள் கொள்ளையடித்து நாட்டை சுரண்டி கொள்ளையடித்திருக்கிறார்கள். பிரதமர் அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார், சாதிவாரி கணக்கெடுப்புக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ எதிரான கொள்கை. இப்போ காங்கிரஸ் நான் கேட்கிறேன், காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவில் 1947 காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுதந்திரத்துக்கு பிறகு. இப்ப நான் சொல்றது, கடந்த 77 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்த நமக்கு, இந்த 77 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் 60 ஆண்டுகள் ஆட்சி செய்து வருகிறது இந்தியாவை. இந்த 60 ஆண்டு காலத்தில் ஏதாவது நீங்கள் ஒரு முறையாவது இந்தியாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தீர்களா? நான் கேட்கின்றேன். இதை ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸை கேளுங்கள் இந்த கேள்வியை. திடீரென்று ராகுல் காந்தி கடந்த ஆண்டு அறிவிக்கின்றார், நாங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால், வரப்போவது கிடையாது, அது வேற, நாங்கள் இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று. ராகுல் காந்தி சொன்ன காரணம் எது தெரியுமா? எதற்காக சொன்னா தெரியுமா? மத்திய பிரதேச தேர்தல், ராஜஸ்தான் தேர்தல், சத்தீஸ்கர் தேர்தல், இந்த தேர்தல் OBC வாக்குகள் பெறுவதற்காகத்தான் அந்த அறிவிப்பு அறிவித்தாங்க. அதன் பிறகு அப்படியே அடங்கிட்டார். நான் சொல்றேன், பிஜேபி இதுவரை எங்கேயாவது வெளியில நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்களா? இல்லை. இதைத்தான் ஐயா அவர்கள் பிரதமரை அவர்களை வலியுறுத்தி சொல்லி நிச்சயமாக இதை கொண்டு வருவார். ஐயா கொண்டு வருவார். அந்த பக்குவம் ஐயாவுக்கு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.